நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். 1997 வெளிவந்த ஒரு காமெடி படம் தேடினேன் வந்தது. ரவிவர்மாவுடைய டைரக்ஷன், சிற்பியுடைய மியூசிக். இதில் 2 பேர் ஹீரோன்னு சொல்லலாம். பிரபு தான் மெயின் ஹீரோ, கவுண்டமணியை ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் பிரபு வேலை செய்யக்கூடிய பேங்க்ல ஒரு திருட்டு நடக்குது. 2 மொட்டையர்கள் பண்ணுறாங்க. அது கௌதம் விச்சு. ஸோ அந்த 1 கோடி ரூபாய் பணம் அவங்ககிட்டே இருந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது, கடைசியாக அந்த பணம் என்ன ஆனது, இதை சுற்றி தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். பிரபு கவுண்டமணி கையில் யதார்த்தமாக இந்த 1 கோடி ரூபாய் திருடப்பட்ட பணம் ஒரு ஜோசியர் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துலேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இவங்க அந்த பணத்தை ஒரு இடத்துல கொண்டு சேஃப்டி பண்ணுறதுக்காக புதைச்சி வைக்கிறாங்க. அந்த வீட்டை வெண்ணிராடைமூர்த்தி விலைக்குவாங்க. அந்த வீட்டில் வெண்ணிராடைமூர்த்தி அவருடைய மனைவி அனுராதா, அவருடைய 2 பொண்ணுங்க மந்திராவும் அமிர்தாவும் அந்த வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த ஹீரோ 2 பேருக்குமான காதலியாக அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இவங்களும் வர முயற்சி செய்கிறாங்க. அதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கெட்டப் தான் ஓல்டு கெட்டப், ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இவங்கள இளைஞர்களாக காதல் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஓல்டு கெட்டப்பில் அந்த வீட்டில் வாத்தியாராக இவங்க பயணம் செய்கிறாங்க. பெட்டி எடுக்கிறதுக்காக இவங்க முயற்சி செய்கிறதும் கடைசி அது நடந்ததா இல்லையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. பிரதாப் போத்தன் அவர் இந்த கதாநாயகி மேலே ஆசைப்பட்டிருப்பாரு. இவங்க அதை சம்மதிக்க மாட்டாங்க. இவங்களை கொல்றதுக்காக அவர் முயற்சி பண்ணுறது ஒரு பக்கம். கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சேசிங் கூட முடிச்சிருப்பாங்க. பவதாரனுடைய வாய்ஸில் ஆல்ப்ஸ் மலை காற்று, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கவுண்டமணி பிரபு கிட்ட அந்த பொண்ணுங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், என்னடா அது வரிசை எல்லாரும் மன்னிப்பு கேட்குறீங்களா, என்ன பாதிரியாரான்னு சொல்லுவார். அதே போல் சரக்கு அடிக்கும் போது பிரபு, கவுண்டமணி, வெண்ணிராடைமூர்த்தி 3 பேர் சேர்ந்து பேசக்கூடிய அந்த போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இவன் என்னுடைய பையன், என் பையன் மாதிரி, என் பையன் உன் பையன் மாதிரிலாம் ஒரு டைலாக் பேசுவார் கவுண்டமணி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹிந்தி வாத்தியார் அவர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் படித்த இடத்துல 1லேருந்து 100 வரைக்கும் சொல்லி தந்துருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு 1000 வரைக்கும் சொல்லுவாப்புல. ஹிந்தியில் 1000 வரைக்கும் இருக்கான்னு சொல்லி கவுண்டமணி ஆச்சரியப்படுவார். அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்ககிட்ட கதாநாயகி பேச சொல்லுவாங்க. அந்த இடத்துல கவுண்டமணியை சமாளிக்கிறதுக்காக வாயில் பீடா போட்டுட்டு அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடிச்சிருப்பாங்க. கௌதம் விச்சு அந்த காம்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜெயமணி, மாரிமுத்து அந்த காம்போ நல்லா இருந்தது. போலீஸாக வருவார் பாலு ஆனந்த். சில காட்சிகளாக இருந்தால் கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். ஸ்ரீதர் படங்கள் பார்த்தது போல இருக்கும். அப்புறமா சுந்தர்சி டைப் படங்கள் பார்த்தது போலேயும் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படம். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. 2 மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.